எப்பொழுதும் தியாக மனப்பான்மையுடன் இருக்கும் அன்பார்ந்த நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன்களில் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, மெயினாக சந்திரனுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்கிறனால மனம் சஞ்சலப்படும் அப்படிமோ. அவங்க சொல்கிறது உண்மையோ, அவங்க சொல்கிறது உண்மையில் நடக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது மட்டும்தான் உறுதியாக நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலையில் அதிகமான தடுமாற்றம் வருகிறது. நீங்கள் உங்கள் வேலையை லவ் பண்ணுங்க அப்படிங்க. நீங்கள் எப்படி மற்றவங்கள அதிகமாக நேசிக்கிங்களோ, எப்படி மற்றவங்களுடைய செயல்பாடுகளை அதிகமாக கேர் பண்ணுறீங்களோ, உங்களுடைய வேலையிலும் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாருக்குமே எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்காதீங்க. நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் ஒரு உணர்ச்சிப்பட்டு பட்டுன்னு காதல் செஞ்சுருவீங்க, அன்பு வச்சுருவீங்க. அப்புறம் கல்யாணம் முடித்த பிறகு ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கிறீங்க. மனப்போராட்டம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனப்போராட்டம். திருமண வாழ்க்கை என்றாலே நம்மளுடைய சகோதரிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போ உள்ள கலியுகத்தில் நாங்களும் நிகர்தான் அப்படின்னு காட்டக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஆண் சமுதாயமும் அதிகமாக பாதிப்படுறாங்க திருமண வாழ்க்கையில். ஐப்பசி மாதத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. புதிய நண்பர்கள் சேர்க்கை வரும். நண்பர்கள் மூலமாக மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய பதவி உயர்வு என்ற செயல்பாடுகள் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும். ரிஷபராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நட்புகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை, அதாவது இங்கேருந்து நான் வெளியூர் போகணும்னு ஆசைப்பட்றேன், வெளியூரில் போய் எனக்கு சரியான ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உங்களுடைய தோழிகளாக இருக்கலாம், தோழர்களாக இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் நிதானத்தையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் செயல்படுத்தினால் வெற்றி உறுதி. திருநம்பிகள் திருநங்கைகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் செய்யுங்க. அவங்கள தவறான முறையில் பார்க்காம, தவறான சிந்தனைகள் செய்யாமல் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும். பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் இந்த 2025 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, இந்த கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30% என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் அப்படின்னே நம்ம ஃபஸ்ட்டு எந்த கிரகத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் எடுத்துக்கிடுவோம். சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறாரோ அந்த மாதமே தமிழ் மாதமாக கருதப்படுகிறது. இப்போ ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ துலாம் ராசிக்குள்ளே சூரிய பகவான் நீசம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நீசபங்க ராஜயோகமும் ஆக போகிறார். இங்கே நீசம் மட்டும் ஆகலை இந்த மாதத்தில், அவர் நீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய செயல்பாடுகள் இந்த வருடத்தில் நடக்கிறனால பல நேர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நடைபெற போகுது. மற்ற ஏனைய கிரகங்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. இப்போ நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். அனைவரையும் சிரிக்க வைத்து தன் மனதுக்குள் அவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னுடன் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் தியாக மனப்பான்மையுடன் இருக்கும் அன்பார்ந்த நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன்களில் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அரசாங்க வேலைக்கு காத்திருக்கீங்களா? வேலை ரெடியாக இருக்குது. வேலை உங்களுக்கு ரெடியாக இருக்குது. எப்படி ரெடியாக இருக்கும்? நீங்கள் தன்னம்பிக்கையுடன், உங்களுடைய முழு நம்பிக்கையுடன் நீங்கள் பரீட்சையில் எழுதினால், நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் வெற்றி என்பது உறுதி. தடுமாற்றம் என்பது உங்களுக்கு வரவே கூடாது. நீங்கள் சூப்பரான ஒரு டேலண்டான பர்சன். எந்த வேலையை கொடுத்தாலும், எந்த விஷயத்தை கொடுத்தாலும் நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் உண்டு. ஆனால் என்னென்னா, பொதுவாகவே யாராச்சும் உங்களை சின்னதாக இதை ஒன்றால் செய்ய முடியுமா, இதை செஞ்சால் கொஞ்சம் கஷ்டம், இப்போலாம் ஒரு டைவெர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே போய் லாக் ஆகிடுவீங்க. ஏன் லாக் ஆகிறீங்க? ஒரு தன்னம்பிக்கை இருக்குது, உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஏன் நீங்கள் லாக் ஆகிறீங்க அப்படின்னா, மெயினாக சந்திரனுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்கிறனால மனம் சஞ்சலப்படும் அப்படிமோ. அவங்க சொல்கிறது உண்மையோ, அவங்க சொல்கிறது உண்மையில் நடக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது மட்டும்தான் உறுதியாக நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலையில் அதிகமான தடுமாற்றம் வருகிறது.
அப்போ நீங்கள் உங்களுடைய முழு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க. நீங்கள் உங்கள் வேலையை லவ் பண்ணுங்க அப்படிங்க. நீங்கள் எப்படி மற்றவங்கள அதிகமாக நேசிக்கிங்களோ, எப்படி மற்றவங்களுடைய செயல்பாடுகளை அதிகமாக கேர் பண்ணுறீங்களோ, உங்களுடைய வேலையிலும் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாருக்குமே எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்காதீங்க. அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் செல்லக்கூடாது. அதுவும் இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நீங்கள் வேலையில் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, திருமண பந்தம் தேடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு வயது கடந்துக்கிட்டே இருக்குது, நான் 20 வயது 25 வயது கடந்துட்டேன், 30 வயது கடந்துட்டேன், 40 வயது கூட கடந்துட்டேன், ஆனால் திருமணம் அமைவதற்கு ரொம்ப சாதகமில்லாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையும். அதே போல் நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு கான்செப்டும் நம்ம சொல்லலாம். வாழ்க்கை துணை அப்படிங்கும்போது ஜாதக பொருத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நட்சத்திர பொருத்தத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய லக்னம், லக்னாதிபதி, அதே போல் அந்த இப்போ நீங்கள் ஒரு அதாவது ரிஷபராசி ஆண்கள்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, இந்த 2 லக்னாதிபதிகளும் கரெக்டான அமைப்பில் இருக்காங்களா, 6, 8, 12 மறையாமல் இருக்காங்களாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஏன் நான் உங்களுக்கு மெயினாக எடுத்து சொல்கிறேன்னா, நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் ஒரு உணர்ச்சிப்பட்டு பட்டுன்னு காதல் செஞ்சுருவீங்க, அன்பு வச்சுருவீங்க. அப்புறம் கல்யாணம் முடித்த பிறகு ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கிறீங்க. மனப்போராட்டம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனப்போராட்டம். இது ஆண்களுக்கும் பொருந்துகிறது, பெண்களுக்கும் பொருந்துகிறது. அதாவது இப்போ கேஷுவலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்முடைய பெண் சகோதரிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. திருமண வாழ்க்கை என்றாலே நம்மளுடைய சகோதரிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போ உள்ள கலியுகத்தில் நாங்களும் நிகர்தான் அப்படின்னு காட்டக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஆண் சமுதாயமும் அதிகமாக பாதிப்படுறாங்க திருமண வாழ்க்கையில். அப்போ ரெண்டும் இப்போ ஈவனாக தான் இருக்குது. ஆண் பெண் என்ற ஒரு பந்தம் நீயா நானான்னு போட்டி போடுற அளவுக்கு ஒரு உறவுக்குள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனை. அந்த அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா உங்களுடைய 2 பேருடைய சுய ஜாதகங்களை நல்லா செக் பண்ணுங்கள். எங்கள் திருமணம் முடிச்சிட்டோம், திருமணம் முடித்த பிறகு செக் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது திருமணம் முடித்தது உங்களுடைய கர்மாவாக இருக்கலாம், ஆனால் பிரச்சனை இல்லாமல் வாழ வைக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்குது. அதற்கான வழிபாடு எடுத்துக்கோங்க. நான் இப்போ சொல்கிறேன், பரிகாரம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஒரு வழிபாடுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்லணும்னா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான் வழிபாடு. அப்போ சரியான வழிபாடை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். இது பொதுவாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் இதை கவனம் செலுத்துங்க. இந்த ஐப்பசி மாதத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. புதிய நண்பர்கள் சேர்க்கை வரும், நண்பர்கள் மூலமாக மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய பதவி உயர்வு என்ற செயல்பாடுகள் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும். அதே போல் நம்முடைய ரிஷபராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, நட்புகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை, அதாவது இங்கேருந்து நான் வெளியூர் போகணுன்னு ஆசைப்பட்றேன், வெளியூரில் போய் எனக்கு சரியான ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா, உங்கள் நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உங்களுடைய தோழிகளாக இருக்கலாம், தோழர்களாக இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாங்க. அதாவது பொதுவாகவே ரிஷபராசி யாரை சார்ந்து இருக்காங்களோ இல்லையோ, ரிஷபராசிக்காரங்களை சார்ந்து பல நபர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல பொருளாதார தட்டுப்பாடு என்பது அவர்களுக்கு கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் நிதானத்தையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் செயல்படுத்தினால் வெற்றி உறுதி, தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக உறுதியாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய சப்போர்ட்டு. இந்த ஐப்பசி மாதத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன தானம் பண்ணால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வரும்னா, அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிற எல்லாமே இந்த செகண்டில் வீடியோ பேசும்போது என் மைண்டில் என்ன ஒரு பிரபஞ்ச சக்தி சொல்லுதோ அதை வச்சு தான் சொல்லிக்கிருக்கேன். ஸோ அப்போ ரிஷபராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஊர்களில் உள்ள
மூன்றாம் பாலினத்தவர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரிகளான திருநம்பிகள் திருநங்கைகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் செய்யுங்க. அவங்கள தவறான முறையில் பார்க்காம, தவறான சிந்தனைகள் செய்யாமல், அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும். அதாவது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, புதன் தான் நம்மளுடைய கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலிக்கிரகமாக எடுத்துக்கிறோம். கிரகங்களை சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி யாருன்னா புதன். அப்போ யாரெல்லாம் ரிஷபராசி என்பர்கள் எப்பொழுதுமே நம்முடைய சகோதரிகளை 3ஆம் பாலினத்தவர்னு சொல்லக்கூடிய சகோதரிகளை தவறாக எண்ணாமல் அவர்கள்ட்ட பணம் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பொருளாதார தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. இது நிச்சயம். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% அல்லது ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது நிதர்சனமான உண்மை. ஆனால் சில நேர்கள் என்ன நினச்சிறீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் சொன்னது அத்தனையுமே அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது ஒரு நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசராசி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக. அப்போ மேசராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ 3 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொருத்தவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தற்போது வயதுக்கு ஏற்றவாறு தசாபுத்திகள் மாறும். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு திசை ஓடலாம், ஒருத்தவங்களுக்கு புதன் திசை ஓடலாம். வயசுக்கு தக்கன தசாபுத்திகள் மாறும். அப்போ ஒரு லக்ன ரீதியாக தான் நம்ம தசாபுத்தியை ஒரு பர்ஃபெக்டாக கணக்கிடுவோம். அப்போ லக்னம், தசாபுத்தி, தற்போது நடக்கின்ற கோச்சார கிரகங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்கால பலன்கள் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆதரவுகள் அதிகமாகவும் வருது. சில ஒரு அன்பான நேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மேலான கருத்துக்களை கோபமாக வெளிப்படுத்துகிறீங்க. போன வட்டம் இதான் சொன்னீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்காங்க. ஸோ எதுவுமே நடக்காமல் இருக்காது. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 20% ஒரு சேஞ்ச் இருக்கும். பொருளாதாரம் கிடைக்கும்னா அதாவது கையில் ₹10 கூட இல்லாதவங்களுக்கு ஒரு ₹1000 இருந்தால் அது பொருளாதாரம் தானே. ஸோ ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற 1 லட்சம் 2 லட்சங்கிற பொருளாதாரம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம சொல்கிற பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் வந்து நம்மளுடைய ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கட்டாயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், மேலான கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதற்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய பக்தி இன்ஃபோ சேனல்கள் அனைவரும் மேலும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நம்முடைய ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை உங்களை போல நல்ல உள்ளங்கள் இன்னும் நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உங்கள் லைஃப்பில் வருவதற்கு எல்லாம் வல்ல சிவபெருமானும், தீபாவளிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய முருகப்பெருமானும் உங்களுக்கு அருள் புரிவார் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.